ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன். இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து ஒரு 7 நாட்கள், 21 நாட்கள், 48 நாட்கள்னு நம்மளோட ஸ்ரத்தையை நம்ம அதில் காமிச்சோன்னா நம்மளோட லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கிற மாற்றத்தை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ்க்கு எல்லோரும் ஒரு நோட்டோ, ஒரு பென், ஒரு டைரி பென் ஏதாவது ஒன்று உங்களுக்கு டெய்லி நீங்கள் அந்த நோட்டில் தான் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அதனால் ஒரு நோட்டு, பென்னு இதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது எந்த வகையான சில்வர், பிளாஸ்டிக்கு, கண்ணாடி கிளாஸு எதுவாக இருந்தாலும் ஓகே. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே மனசு அமைதியாக இருக்கிற நேரத்தில் இதை செய்யுங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கட்டும், இல்லை தூங்க போகிற நேரமாக இருக்கட்டும், இல்லை பகலில் நீங்கள் தனியாக இருக்கிற நேரமாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நேரத்தில் இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற வார்த்தையை 7 டேஸ்க்கு 21 டைம்ஸ் எழுதுங்க. மனசார எழுதுங்க, நிம்மதியாக எழுதுங்க. எந்த வேண்டுதலும் நீங்கள் வைக்க வேண்டாம், எந்த பிரார்த்தனையும் வைக்க வேண்டாம். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்காகன்ட்டு இந்த ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் நடக்கிற மாற்றத்தை மட்டும் டெய்லி இப்போ இன்றைக்கி எழுதுறீங்கன்னா அடுத்தடுத்து எழுதிட்டே இருக்கிற எந்த நாளில் உங்களுக்கு மாற்றம் நடக்குதோ அந்த நாளில் அதுக்கு கீழே ஒரு குறிப்பு மாதிரி எழுது வைங்க, இன்றைக்கி இந்த மாற்றம் நடந்ததுன்னு. சரி, நம்ம இப்போ என்ன எழுத போகிறோங்கிற கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஒரு பேனா நோட் எடுத்துக்கோங்க. புது நோட்டாக இருக்கட்டும், எந்த நோட்டாக இருந்தாலும், ரூல்டு அன்ரூல்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 21 டைம்ஸ் எழுத போகிறோம். சரிங்களா? என்ன எழுத போகிறோம்னா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், பிரபஞ்சத்திற்கு நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், பிரபஞ்சத்திற்கு நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதுதான் நம்ம எழுத போகிற வாக்கியம். ஓகேங்களா? 21 டேஸ்க்கு நீங்கள் இதை தொடர்ந்து எழுதலாம். இல்லை 7 டேஸ் டார்கெட் வச்சு 7 டேஸ்க்கு இதை எழுதுங்க. 21 டேஸ் 21 டைம்ஸுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சுச்சுவேஷன். எப்போ எழுதினாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க. இந்த டைமில் எழுத போகிறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை டேயில் இந்த டைமில் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ எழுதுறதுனாலும் ஓகே. இதை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மனசார சொல்லிக்கிட்டே எழுதுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு இதை சொல்லிக்கிட்டே எழுதி முடித்த உடனே ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியாக மனசை அமைதிப்படுத்தி, நான் என்னோட இந்த தேவைக்காக தான் நான் இதை சொல்கிறேன்னு மட்டும் ஒரே ஒரு வாட்டி சொல்லிவிட்டு, ஒரு 3 வாட்டியாக சொல்லிவிட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக உங்கள் வேலையை போய் பாருங்கள். இது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. எப்படி நம்ம பல் விளக்கிட்டு குளிக்கிறது, சாப்பிட்றோம், வீடை க்ளீன் பண்ணுறோங்கிறத ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக நம்ம வச்சுருக்கோமோ, அதே மாதிரி இதை ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். முடிந்த அளவுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை உங்கள் மைண்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உடனே நன்றி சொல்லுங்கள், நன்றி தெரிவிங்க. நம்மளோட லைஃப்பில் நல்ல மாற்றம் வர்றதை நீங்களே உணர்வீங்க. எனக்கு நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறதை உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன். இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து ஒரு 7 நாட்கள், 21 நாட்கள், 48 நாட்கள்னு நம்மளோட ஸ்ரத்தையை நம்ம அதில் காமிச்சோன்னா நம்மளோட லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கிற மாற்றத்தை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ்க்கு எல்லோரும் ஒரு நோட்டோ, ஒரு பென், ஒரு டைரி பென் ஏதாவது ஒன்று உங்களுக்கு டெய்லி நீங்கள் அந்த நோட்டில் தான் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அதனால் ஒரு நோட்டு, பென்னு இதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது எந்த வகையான சில்வர், பிளாஸ்டிக்கு, கண்ணாடி கிளாஸு எதுவாக இருந்தாலும் ஓகே. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே மனசு அமைதியாக இருக்கிற நேரத்தில் இதை செய்யுங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கட்டும், இல்லை தூங்க போகிற நேரமாக இருக்கட்டும், இல்லை பகலில் நீங்கள் தனியாக இருக்கிற நேரமாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நேரத்தில் இந்த ப்ராசஸை பண்ணுங்கள்.
நான் சொல்ல போகிற வார்த்தையை வந்து 7 டேஸ்க்கு 21 டைம்ஸ் எழுதுங்க. மனசார எழுதுங்க, நிம்மதியாக எழுதுங்க. எந்த வேண்டுதலும் நீங்கள் வைக்க வேண்டாம், எந்த பிரார்த்தனையும் வைக்க வேண்டாம். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்காகன்ட்டு இந்த ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் நடக்கிற மாற்றத்தை மட்டும் டெய்லி இப்போ இன்றைக்கி எழுதுறீங்கன்னா அடுத்தடுத்து எழுதிட்டே இருக்கிற எந்த நாளில் உங்களுக்கு மாற்றம் நடக்குதோ அந்த நாளில் அதுக்கு கீழே ஒரு குறிப்பு மாதிரி எழுது வைங்க, இன்றைக்கி இந்த மாற்றம் நடந்ததுன்னு. சரி, நம்ம இப்போ என்ன எழுத போகிறோங்கிற கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஒரு பேனா நோட் எடுத்துக்கோங்க. புது நோட்டாக இருக்கட்டும், எந்த நோட்டாக இருந்தாலும் ரூல்டு அன்ரூல்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 21 டைம்ஸ் எழுத போகிறோம். சரிங்களா? என்ன எழுத போகிறோம்னா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், பிரபஞ்சத்திற்கு நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், பிரபஞ்சத்திற்கு நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதுதான் நம்ம எழுத போகிற வாக்கியம். ஓகேங்களா? 21 டேஸ்க்கு நீங்கள் இதை தொடர்ந்து எழுதலாம். இல்லை 7 டேஸ் டார்கெட் வச்சு 7 டேஸ்க்கு இதை எழுதுங்க. 21 டேஸ் 21 டைம்ஸுங்கிறது ஒரு ஒரு அற்புதமான ஒரு சுச்சுவேஷன். எப்போ எழுதினாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க. இந்த டைமில் எழுத போகிறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை டேயில் இந்த டைமில் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன், அப்போ எழுதுறதுனாலும் ஓகே. இதை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மனசார சொல்லிக்கிட்டே எழுதுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு இதை சொல்லிக்கிட்டே எழுதி முடித்த உடனே ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியாக மனசை அமைதிப்படுத்தி, நான் இந்த தேவைக்காக தான் நான் இதை சொல்கிறேன்னு மட்டும் ஒரே ஒரு வாட்டி சொல்லிவிட்டு, ஒரு 3 வாட்டியாக சொல்லிவிட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக உங்கள் வேலையை போய் பாருங்கள். இது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. எப்படி நம்ம பல் விளக்கிட்டு குளிக்கிறது, சாப்பிட்றோம், வீடை க்ளீன் பண்ணுறோங்கிறத ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக நம்ம வச்சுருக்கோமோ, அதே மாதிரி இதை ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். முடிந்த அளவுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை உங்கள் மைண்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உடனே நன்றி சொல்லுங்கள், நன்றி தெரிவிங்க. நம்மளோட லைஃப்பில் நல்ல மாற்றம் வர்றதை நீங்களே உணர்வீங்க. எனக்கு நீங்கள் எதனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறத உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.